ஓகே, இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, நான் போன வீடியோ சொன்ன மாதிரி தான். எப்படி அந்த வீடியோக்கு நான் பார்ட் 2 போட்டுருவேன்னு சொன்னேன். அதான் இப்போ போட போகிறேன். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, கமர்ஷியல், ஆர்ட் இந்த ரெண்டையும் எப்படி பார்க்கணும், அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிக்கலையா ஃபுல்லாக பாருங்கள். நிறைய இருக்கும். நான் என்ன சொல்ல. ஓகே, வீடியோவில் போகலாம். ஓகே, முதல்ல ஆர்ட் ஃபிலிம்னா என்ன? ஆர்ட் ஃபிலிம்னா என்ன சொல்ல, உங்களுக்கு அது எப்படி நான் சொல்லி புரிய வைக்க. ஆர்ட் ஃபிலிம்னா இப்போ வந்து மெயின் ஸ்ட்ரீம் வராத ஃபிலிம் தான் ஆர்ட் ஃபிலிம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. ஆர்ட் ஃபிலிம்னா எப்படி சொல்ல, அது வந்து எந்த ஒரு கன்வீனியன்ஸ் இப்போ எதுவுமே இப்போது நம்ம என்ன சொல்ல வரோமோ அது அப்படியே சொல்கிறதுக்கு பேர் தான் எனக்கு தெரிஞ்ச ஆர்ட் ஃபிலிம்னு நான் நினைக்கிறேன். நான் ஏதாவது தப்பாக சொல்லி தான் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அதுதான் ஆர்ட் ஃபிலிம். எப்படி இப்போ வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை வந்து நம்ம கமர்ஷியல் ரீதியாக சொல்ல விரும்பாமல் என்ன நடந்துச்சோ அதை ராவாக அப்படியே மக்களுக்கு உண்மை சேரணும்னு நினைக்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச ஆர்ட் ஃபிலிம். கமர்ஷியல்னால் ஒன்றும் இல்லைங்க, என்டர்டைன்மெண்ட். ஒரே வார்த்தையில் சொன்னால் என்டர்டைன்மெண்ட். 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் போகிறோமா, ஃபுல்லாக சிரிச்சியோ இல்லை சந்தோஷமாக இருந்தோ, அதுதான் எனக்கு தெரிஞ்ச கமர்ஷியல் சினிமான்னு நினைக்கிறேன். இது ரெண்டும் எப்படி சொல்கிறது, இது ரெண்டும் வேறு அப்படிலாம் கிடையாது. ரெண்டுமே சினிமா. ரெண்டுமே எப்படி சொல்ல, ரெண்டும் ஒவ்வொரு கண்ணு மாதிரி. அதை வந்து நம்ம பிரித்து பார்க்கவோ, இது இல்லாமல் எதுவுமே இல்லை, இது இல்லாமல் எதுவுமே இருக்கவே முடியாது. ரெண்டுமே தேவை. ரெண்டு தான். இப்போ எப்படி ஒரு கண்ணை மூடிட்டு நம்ம பார்த்தாலும் பார்க்க முடியும், ஆனால் அது ஃபுல்ஃபில்லாக இருக்காது. அந்த மாதிரி தான் இப்போ சினிமாவுக்கு வந்து ஆர்ட் ஃபிலிமும் தேவைப்படுது, கமர்ஷியல் சினிமாவும் தேவைப்படுது. ஆனால் வந்து நம்ம வந்து எப்படி சொல்ல, ஒரு கண்ணை வந்து நல்ல கண்ணுன்னு ஒரு கண்ணை நல்ல கண்ணுன்னு சொல்கிறது தான் கேவலமான விஷயமா தெரியுது. இப்போ எப்படின்னா, கமர்ஷியல் சினிமா பார்க்கறவங்களுக்கு ஆர்ட் ஃபிலிம் வந்து நல்லாவே இல்லை, அது வந்து போர் அடிக்குது, அதை யார் பார்ப்பான் அப்படின்ற மாதிரி. அப்புறம் அதுவே ஆர்ட் ஃபிலிம் பார்க்குறவங்களுக்கு கமர்ஷியல் சினிமாவா அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக கருத்தோ இல்லை நம்ம எடுத்துக்கிற அளவுக்கு ஒரு விஷயமோ அதில் என்ன இருக்குது. அப்படி கிடையாது. உனக்கு நீ என்ன பார்க்கணும் அப்படின்னு நீ முடிவு பண்ணி தான் பார்க்குற. அதனால் இப்போ எப்படி சொல்ல, இப்போது ஆர்ட் ஃபிலிமில் வந்து நிறைய இது இருக்குது, நிறைய வாழ்வியல் இருக்குது, அது தெரிஞ்ச நிறைய இருக்குது. அதனால் அதை பார்க்குறவங்களாம் புத்திசாலி, கமர்ஷியல் சினிமா பார்க்கலாம் முட்டாது அப்படின்னு நீங்கள் சத்தியமாக ஒரு எப்படி சொல்கிறது, இங்கே ஒரு பார்வை இருக்குது. ஆனால் அதுதான் தப்புன்றேன். இப்போ வந்து நீ வந்து கமர்ஷியல் சினிமா பாரு, இல்லை ஆர்ட் ஃபிலிம் பாரு, நீ உனக்கு எதை பிடிச்சிருக்கோ அதை பாரு. ஆனால் இங்கே அது பிரச்சனை இல்லை. நீ இதை பார்க்குறவன கேவலமோ இல்லை அதை பார்க்குறவன கேவலமோ நீ மாற்றி கேவலமாக பார்த்துக்காது. நீங்கள் அதான் பிரச்சனை. அந்த போன வீடியோவில் சொன்ன மாதிரி தாங்க, ரெண்டையும் பிரித்து தான் பார்க்காதீங்க. ரெண்டும் ஒன்று தான். எப்படி சொல்ல, இப்போ உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, எப்படி சொல்ல, உங்களுக்கு எப்படி சொல்ல, 2 வழி இருக்குது ஒரு இடத்துக்கு போய் சேர. உங்களுக்கு எந்த வழியை பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் அந்த வழியில் போகலாம். அந்த மாதிரி தான் இது. அதில் நீங்கள் 2 வழி ஆனால் நீங்கள் 2 வழியுமே போக முடியாது அப்படின்னு விஷயம் அப்படி கிடையாது. நீங்கள் இருநாடி நான் ஏதோ சொல்ல வந்தேன் மற்ற ஏதோ வேறு ஏதோ சொல்லிட்டுருக்கேன்டா, சாரி. இது அப்படி இல்லை, ஏதோ சொல்ல வந்தேன், ஏதோ கருத்து சொல்கிறேன்னு நினச்சி ஏதோ முட்டாள் மாதிரி பேசிட்டுருக்கேன். அப்படி இல்லை, ஏதோ சொல்ல வந்தேன். சரி விட்டுருங்க, அந்த பாயிண்ட்டை விட்டுருங்க. தெரில, ஏதோ மாற்றி பேசிட்டேன், நானே மறந்துட்டேன். எப்படி சொல்லணும் இப்போ அடுத்து இதில் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த போன வீடியோவில் பேசுனது தான் நிறைய பேச போகிறேன். ஆனால் இது கொஞ்சம் எலாபரேட் பண்ணி பேசலாம் அப்படின்னு வந்திருக்கேன். எப்படின்னா இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் தான் இருக்கிறதுலே எனக்கு தெரிஞ்சு இந்த ஆர்ட் ஃபிலிமுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் பெருசாக கன்வீனியண்ட்டாக அவங்க அந்த படத்தை எடுக்கிறவங்களுக்கோ அந்த கிரியேட்டருக்கோ யாருமே அதில் காசே வர்றதில்லை, அது எந்த ப்ராஃபிட்டுமே இல்லை. அதனால வந்து அது எடுக்க எல்லாருமே நிறைய பேர் பயப்படுறாங்க. இப்போ என்னடா இது, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஒரு பியூராக ஒன்று நம்ம பண்ணோம், ஆனால் அது எதுக்குமே நம்மளுக்கு இது பண்ணுறேன்ற பட்சத்தில் நிறைய பேர் இப்போ அந்த சினிமா விட்டே போயிட்டாங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கோன்னா, இப்போ சமுத்திரகனி சார் படமெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த அப்பா, அப்புறம் பழைய படம், இந்த சாட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆனால் அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, நான் இவ்வளோ படம் எடுத்தேன், எனக்கு அதுலேருந்து என்ன கிடச்சிச்சு, இப்போ நான் வந்து நடிக்கிறேன், ஒரு மாதம் ஆனால் எனக்கு கரெக்டாக காசு வந்துடுது, நான் எதுக்கு அப்புறம் அந்த கஷ்டப்பட்டு போய் அந்த மாதிரி படத்தை நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள், அவர் சொல்கிறது ஒரு அதிக நியாயம் தான். ஏன்னா அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுத்தார், ஆனால் என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் இது அப்படியே ஒரு பக்கம் ஒதுக்கிடுங்க. இது ஆர்ட் ஃபிலிம் நடக்குது. அதுவே கமர்ஷியல் சைடு வந்தீங்கன்னா இன்னும் மோசம். எப்படின்னா கமர்ஷியல் இப்போது எல்லா படமும் யாரும் தோக்கணும் இல்லை வந்து கேவலமாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சி எடுக்க மாட்டாங்க, சரியா? எல்லா படமும் நல்லா எடுக்கணும்னு தான். ஆனால் இந்த கமர்ஷியல் இருக்க பெரிய பிரச்சனை, கஷ்டப்பட்டு பட்ஜெட் போட்டு எடுத்துருவாங்க படத்தை, ஆனால் ஓடாமல் போயிடும். இந்த ஆர்ட் ஃபிலிம்லையாவது தப்பிச்சிருவாங்க எப்படியாவது, அடுத்த படம் ஏதோ ஓகேன்னு.
இந்த கமர்ஷியல் சினிமா மட்டும் போச்சு ஒரு தடவை, அதில் காசு போச்சு. அவங்க வாழ்க்கை எனக்கு தெரிஞ்சு அப்படி காணாமல் போன டேரக்டர்லாம் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நிறைய பேரை பார்த்துருக்கேன். இப்போ பாருங்க, எக்ஸாம்பிள் நம்ம யாரு சங்கர் சாரே இருக்காரு. எவ்வளவோ ஹிட் சினிமா கொடுத்துருக்காரு, எவ்வளவோ படம் பியூரா, எவ்வளவோ படம் கொடுத்துருக்காரு. ஆனால் கடைசியாக ஒரு 2 படம் ஒழுங்கா ஓடல, என்ன ஆனாரு? இது டேரக்டர்ஸ் மட்டும் இல்லை, எல்லா ஹீரோஸுக்கும் நடக்குது, எல்லாருக்குமே நடக்குது. அதனால இந்த பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் 2 விஷயத்துலையுமே பிரச்சனை இருக்குது, 2 சைடுமே பிரச்சனை இருக்குது. நம்ம எந்த சைடு இருக்கிற பிரச்சனையை பேசணும்னா, முக்கியமான பிரச்சனையை, இங்கே இருக்கிற பிரச்சனையே ஆடியன்ஸ் தான். ஆடியன்ஸ் என்னன்னா, ஓகே இந்த படம் வந்து இப்படி தான் இருக்கும்னு இவங்களாம் ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கிறது. படம் வந்து இப்போ டேரக்டர்ஸா ஓகே, உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணலையா, ஓகே நீங்கள் போய் 120 ரூபாய் காசு கொடுத்து பாக்குறீங்க, அது ஓகே, அது சொல்லலாம். அதை விட்டுட்டு ஒன்று பர்சனலாக அவங்க அட்டாக் பண்ணிட்டு இவருக்கு இப்போ படமே எடுக்க தெரியல, எது இப்போ ஒரு புது ட்ரெண்ட் எப்படின்னா, இப்போ எந்த பாட்டு போட்டாலும் எந்த இதில் படம் எடுத்தாலும் பழைய மாதிரி இல்லை, பழைய ஹிப்ஹாப் தமிழா இல்லை. இப்போ கடைசி ஹிப்ஹாப் தமிழ் ஒரு பாட்டு இருந்துச்சு, பழைய ஹிப்ஹாப் தமிழாவே இல்லை, மியூசியம் ஒரு ஒன்றை கெடுறாங்க. ஃபஸ்ட்டு பாட்டை கேளுங்க, உங்களுக்கு பிடிக்கலையா பிடிக்கல, அதை விட்டுட்டு ஏன் பழைய ஹிப்ஹாப் தமிழா. இதே மாதிரி தான் இவனை சொல்லி இவன் இப்போ எங்கே இருக்காருன்னே தெரியல, படத்துக்கு மியூசிக்கே போட மாட்டாரு, அப்படி என்ன ஆச்சுன்னே தெரியல. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை பண்ணானுங்க பாருங்க. கடைசியாக பாக்ஸ் ஆஃபீஸை பற்றி பேச வந்து, சினிமாவை பற்றி பேச வந்து வேற எங்கேயோ பேசிட்டு இருக்கேன். இதுதான் பிரச்சனையே. எப்படி நான் சொல்ல வந்தது இதுதான், என்னன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் இதுதான் நடக்குது. அப்புறம் இந்த பாக்ஸ் ஆஃபீஸில் இதுதான் நடக்குது. அப்புறமா வந்து வேற என்ன சொல்லுவாங்க, நினச்சிருக்கேன், மறந்துட்டேன், சொல்கிறேன். வேற என்ன சொல்ல வந்தேன்னா, அப்புறம் சினிமா, இந்த சினிமாவை பற்றி பேசுறதுக்கு முக்கியமான காரணமே இந்த ஆர்ட் ஃபிலிமையும் இதையும் பிரிச்சுட்டு தான். ஏன்னா இப்போ அதை அது பிரிக்கணுன்ற அவசியமே இல்லை. அது நான் முதவே சொன்ன மாதிரி ரெண்டும் ஒன்று தான், அது ரெண்டுமே ஒன்று தான். அது வந்து பிரித்து பார்க்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கோங்க. அப்புறம் வேற என்ன சொல்லுவாங்க, ஒரு நிமிஷம் மறந்துட்டேன். இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஆர்ட் ஃபிலிமுக்கும் என்னது கமர்ஷியல் சினிமாவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னா, டிஃப்ரென்ஸ் ஒன்றுமே இல்லை, சிம்பிள். எப்படின்னா, அதான் அந்த கன்வீனியன்ட்டு, அந்த கிரியேட்டர்ஸோட இது, அது ஒரு பக்கம். இன்னொன்று என்னன்னா, எப்படி சொல்ல, இப்போ கமர்ஷியல் அந்த என்டர்டெயின்மெண்ட்டு இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ரியலாக ஒரு உலகத்துல இருந்தால் இப்படி இருக்கும், அந்த மாதிரி இது இருக்கும். இது வந்து அப்போ ரியலாக இருக்காது அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. இது எப்படி நான் சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இல்லை நான் சொல்கிறது புரியலன்னா சொல்லுங்கள், நான் அது உங்களுக்கு இன்னும் கன்வீனியண்ட்டாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். அந்த இது சினிமான்றது வந்து எப்படி சொல்ல, ஆர்ட் ஃபிலிம்ன்றது வந்து அது எப்படி சொல்ல, அதுவும் நிறைய போயிட்டு நிறைய அவார்ட்லாம் வாங்குது, ஆனால் யாருக்குமே தெரிய மாட்டுது. இப்போ பாருங்கள், அந்த கொட்டுக்காளி படம்னு ஒன்று வந்துச்சு, கொட்டுக்காளின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த ஆள் ஹெச் வினோத் எவ்வளோ அவார்டு வாங்கினாரு அந்த படத்துக்கு. இந்த கூழாங்கல் அவரோட படமே தான், எவ்வளோ அவார்டு வாங்கினாரு, எவ்வளோ. ஆனால் இங்கே அந்த தியேட்டர் ஓடும் போது போட்டு அடின்னு வச்சாங்க அந்த படத்தை. அது ஃபஸ்ட்டு ரீசன் என்ன, அந்த படம் புரியல யாருக்குமே. ஏன் புரியலன்னா, ஏன்னா அது வந்து எல்லாமே எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி சிம்பலைஸ் பண்ணுறதும், ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, மெட்டாஃபரிக்கலாக அதை சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுது. அதாவது எதுவுமே ஒரு டேரெக்டாக சொல்லியிருக்க மாட்டார், எல்லாமே ஒரு மாதிரி. இப்போ இதை வச்சு இப்போ அந்த படத்தில் ஒரு சீன் வரும், எப்படின்னா கோழியோட காலை கட்டி வச்சுருப்பாங்க, ஹீரோயின் வந்து பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. கடைசியாக ஒரு கட்டத்தில் வந்து அந்த கோழி வந்து அந்த கயிறுலேருந்து கழட்டி வெளியே போயிடும். அந்த சீன் படி என்னன்னா, ஹீரோனா தான் நினைக்கிறாங்க, இந்த இடத்த விட்டு நம்ம போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த கோழியால் போக முடியும் கூட இவங்களால போக முடியல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு புரிஞ்சுது. ஆனால் இவ்வளோ வந்து நோட் பண்ணி பார்க்குறவங்க இது புரியும், ஆனால் ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் இதுக்காக வரவனுக்கு வந்து இது புரியாது. இதுதான் ஆர்ட் ஃபிலிம் இருக்கிற பிரச்சனை. கமர்ஷியல் சினிமா இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு 2 மணி நேரம் போகிறோமா. இப்போ கமர்ஷியல் சினிமாவில் நிறைய நல்ல படம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து ஏதோ படத்தை பெஸ்ட்டு கமர்ஷியல் சினிமான்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு கமர்ஷியல் ஃபிலிம்னா கத்தி தான். கத்தி வந்து எப்படி சொல்ல, அவ்வளோ பெரிய ஹீரோ, அதை வந்து அதை ஃபுல் ஆஃப் பண்ணி கத்தி ஒரு படம் மட்டும் இல்லை, நிறைய படம் இருக்குது. நான் வந்து எனக்கு டக்குன்னு இப்போ ஞாபகத்தை சொல்கிறேன். கத்தி இருக்குது, நிறைய படம் இருக்குது. கத்தியில் தான் அவ்வளோ ஒரு சென்சிட்டிவான விஷயத்த விஜய் சார் வந்து அவ்வளோ சீனாக பேசியிருப்பார். ஆனால் அது வந்து எப்படி சொல்கிறது, அது வந்து அவ்வளோ பேருக்கு போய் சேர்ந்துச்சு. விவசாயிகளுக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ நடக்குது, இவ்வளோ இது இருக்குது அப்படி சொல்லிட்டு. ஆனால் இவனுங்களுக்கு வந்து இதை பற்றி எதுவுமே இல்லை, எதை பற்றியுமே இல்லை. ஓகே, நம்ம அதை பற்றி போய் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னே கிடையாது. ஆனால் அவர் எதுக்கோ ஒன்று படம் எடுத்தார். ஆனால் கடைசியாக அதெல்லாம் விட்டுட்டு இவனுங்க அது எப்படி சொல்ல, அவ்வளோ பேர் ஹீரோ பேசும்போது அதோட இதுவே வேறு மாதிரி இருக்குது. இதுதான். ஆனால் இந்த கமர்ஷியல்ன்றதை யூஸ் பண்ணி நிறைய எப்படி சொல்ல, ஒரு குப்பை படத்தை எடுத்து வைக்கிறாங்க. அவ்வளோ காசை வேஸ்ட் பண்ணி, அவ்வளோ இது பண்ணி ஒரு குப்பை படத்தை எடுத்து வைக்கிறாங்க. அப்போ ஒரு குப்பை படத்தை எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஃபீல் ஆகும்,
நம்மளுக்கு வந்து என்னடா இது என்னடா இது என்னடா இது அப்படின்னு இருக்கு. இதே தான் பிரச்சனை. நீ ஒரு படம் எடுக்கிற, கஷ்டப்பட்டு எடுத்தாங்க சரியா, அவ்வளோ காசு செலவு பண்ணி அவ்வளோ பெரிய ஹீரோவை இது பண்ணி அவ்வளோ அவ்வளோ இது பண்ணி இது பண்றாங்க சரியா. ஆனா எப்படி சொல்ல, அதை வந்து வேஸ்ட் பண்ணிடுறாங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு நிறைய படம் சொல்லலாம், ஆனால் சொன்னால் அது தப்பாக போயிடும். அப்போ அவங்களாம் ஒழுங்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. அது எடுக்குதுன்றதே இல்லை. நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற சான்ஸ் அவன் கோடிக்கணக்கு வெயிட் பண்ணிருக்கானுங்க படம் எடுக்க வாய்ப்பு கிடைச்சிடாதான்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி வாய்ப்பு வந்து கேவலப்படுத்தி எப்படி சொல்ல, இது கமர்ஷியல் சினிமாவில் மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு கேட்டால் எப்படி சொல்ல, ஆர்ட் ஃபிலிம் எடுக்க வரேன் எல்லாருக்குமே அவனுக்கு தெரியும். ஆர்ட் ஃபிலிம் இதில் சொல்ல போனால் அந்த ஆர்ட் ஃபிலிமு அப்படி டேரக்டர்ஸே கிடையாது. இந்த கார்த்திக் சுப்ராஜ் படம்லாம் பார்த்துருக்கீங்களா? அவர் ஆர்ட் ஃபிலிமே எடுப்பார், கமர்ஷியல் சினிமாவும் எடுப்பார். அவர் தான் பெஸ்ட்டு கமர்ஷியல் சினி. இப்போது ரஜினி சார் ஒரு பெஸ்ட்டு கமர்ஷியல் ஃபிலிம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எதுவும் கேட்டிங்கன்னா பேட்டை. அவர் தானா இறைவன் ஒரு படம் வந்துச்சு, அது வந்ததே நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா அது ஒரு ஆர்ட் ஃபிலிம். இங்கே அதான் பிரச்சனை. கார்த்திக் சுப்ராஜ் எவ்வளோ பெரிய டேரக்டர், அவர் எவ்வளோ படம் ஹிட்டு கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் என்ன பாயிண்ட் சொல்ல வரணும்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இதுதான் பிரச்சனை. இங்கே வந்து எவ்வளோ பெரிய டேரக்டர் இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் இது ஆர்ட் ஃபிலிமுக்கும் இது ஒரு டிஃப்ரென்ஸே தான். ஏதாவது சொல்ல வந்த இதுதான் சொல்ல வரேன். இப்போ வந்து நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க சரியா. நீங்கள் வந்து பிரிச்சியோ இது பண்ணியோ பார்க்க இது இது விட்டுருங்க, அவ்வளோதான். ஏதோ சொல்ல வந்தால் சொல்லிட்டேன், ஏதோ உலகி தள்ளிட்டு இருக்கேன். ஓகே, இப்போது இந்த வீடியோட என்னது கன்க்ளூஷன் என்னன்னா, தயவு செஞ்சு சினிமாவை பார்க்கணுன்னா கமர்ஷியல் சினிமா சரியா. கமர்ஷியல் இல்லை, நான் சினிமாவிலேருந்து நிறைய இப்போ அதுலேருந்து தெரிஞ்சுக்க முடியாது. நான் எதாவது சொன்னேன்னா தயவுசெய்து ரெண்டுத்துக்கும் அஃபண்ட் ஆகாதீங்க. நான் சொல்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நான் போனே சொன்ன ஒரு ஃபீலிங்ஸோ இல்லை வந்து ஏதோ ஒன்றும் அது வந்து இந்த சினிமாவிலுமே நிறைய கமர்ஷியலில் எமோஷனலை கன்வே பண்ணுன்னா கமர்ஷியல் வந்து பயமாக ஹிட் ஆகும். ஆனால் இவங்க அப்படி இல்லை, சும்மா அதை ஒரு கணத்தோட யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதான் டென்ஷன் ஆகுது. எவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் உங்கள்கிட்ட எனக்கு முட்டாள் மாதிரி பண்ண அது கடுப்பாகுது. இப்போ பாருங்கள், கன்க்ளூஷன் பற்றி நான் பேசுகிறேன், வேறு ஏதோ பேசிட்டு இருக்கேன். அதுதான். ஆனால் ஆர்ட் ஃபிலிம் வந்து போர் அடிக்கணும்னு நினைக்காதீங்க. ஆர்ட் ஃபிலிமும் பாருங்கள். ஆர்ட் ஃபிலிமும் நிறைய எடுத்துக்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது. அப்புறம் நீங்கள் சப்போர்ட் பண்ணனா ஆர்ட் ஃபிலிம் எடுக்கிற டேரக்டர்ஸ் குறைஞ்சிருவாங்க சரியா. அதுவும் நம்ம சினிமாவுக்கு தேவை. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தாங்க, ஆர்ட் ஃபிலிம் ஒரு கண்ணு, கமர்ஷியல் ஃபிலிம் ஒரு கண்ணு. 2 கண்ணு இருந்தால் தான் சினிமா ஒழுங்காக இருக்கும். இல்லையா எதை நோக்கி போகணும்னு எனக்கு தெரியாது. அதனால் ஆர்ட் ஃபிலிமும் சப்போர்ட் பண்ணுங்கள், கமர்ஷியல் சினிமாவும் சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோதான் இதை சப்போர்ட் பண்ணுங்க அப்படி சொல்கிறது தான் இவ்வளோ பெரிய வீடியோ. இதை சொல்ல தான் தெரியாமல் முட்டாள் மாதிரி ஏதோ பேசிட்டு இருந்தேன். ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, அடுத்த வீடியோ என்ன பற்றி பேசுறதுன்னு எனக்கு தெரியல, யோசிச்சுட்டு இருக்கேன். இதுவே இப்போ மில்க் பண்ணிருக்கேன் போட்டு. இதை சினிமா கிடச்சிச்சா சினிமாவுக்கு 2 வீடியோ உட்காந்து போட்டு மில்க் பண்ணிருக்கேன். எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பற்றி பேசுகிறேன், ஏதோ பேசிட்டு இருந்தேன். ஏதோ காமெடி பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஏதோ ஃபஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன். அதை பற்றி இன்னும் அழிருங்க, போக கொஞ்சம் கொஞ்சமாக வரேன். ஓகே, சரி, ஓகே. அடுத்த வீடியோலேருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் உங்கள்லேருந்து எப்பயும் போல் உத்தரவு வாங்கிக்கிறேன்.